நிச்சயமாக அல்லாஹுவிடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றதே. அவன் அவரை மண்ணால் படைத்து பின் அதற்கு மனிதனாக ஆகுக என்று கூறினான். அவர் அவ்வாறு ஆகிவிட்டார். நபியே, ஈசாவை பற்றிய இந்த உண்மை உமது இரட்சகனிடம் இருந்துள்ளதாகும். ஆகவே இதை பற்றி சந்தேகப்படுவோரில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம். நபியே, இது பற்றி உண்மையான அறிவு உமக்கு வந்த பின் இதை பற்றி உம்மிடம் எவரும் தர்க்கித்தால் நீர் கூறுவீராக, வாருங்கள், நாம் எங்களுடைய புதல்வர்களையும் உங்களுடைய புதல்வர்களையும் எங்களுடைய பெண்களையும் உங்களுடைய பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து பிறகு நாம் பிரார்த்திப்போம். பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபத்தை நாம் ஆக்குவோம் என்று கூறும்படிக்கு கட்டளையிட்டான். நிச்சயமாக இதுவேதான் உண்மையான சரித்திரம். அல்லாஹுவை தவிர வேறு எந்த வணக்கத்திற்குரியவனும் இல்லை. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே யாவற்றையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். நபியே, இதற்கு பின்னரும் உம்மை விசுவாசிக்காது அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்பவர்களை மிக்க அறிந்தவன். நபியே, பின்னும் அவர்களிடம் நீர் கூறுவீராக, வேதத்தையுடையவர்களே, எங்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் இடையே நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்கக்கூடாது. நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்கவும் கூடாது. நம்மில் சிலர் சிலரை அல்லாஹுவை அன்றி தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது என்ற சமமானதொரு வார்த்தையின் பால் வாருங்கள். இதை ஏற்காது அவர்கள் புறக்கணித்தால் அவர்களிடம், நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என நீங்கள் சாட்சியம் கூறுவீர்களாக என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்தை உடையவர்களே, இப்ராஹீமுடைய விஷயத்தில் அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்துவராகவோதான் இருந்தாரென்று ஏன் வீணே தர்க்கம் செய்து கொள்கின்றீர்கள்? யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இன்ஜீலும் அவருக்கு வெகு காலத்திற்கு பின்னரே அன்றி இறக்கி வைக்கப்படவில்லை. இவ்வளவு கூட நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள்தான் அவர்கள். உங்களுக்கு எதில் அறிவு இருக்கிறதோ அதில் நீங்கள் தரிக்கித்துக் கொண்டிருந்தீர்கள். இப்போது எதில் உங்களுக்கு அறிவு இல்லையோ அதில் நீங்கள் ஏன் தரிக்கிறீர்கள்? மேலும் அல்லாஹுதான் இவை யாவற்றையும் நன்கறிந்தவன், நீங்களோ அறிய மாட்டீர்கள். இப்ராஹீம் யூதராக இருக்கவில்லை, அல்லது கிறிஸ்துவராகவும் இல்லை. எனினும் அவர் ஹனீஃபாக அசத்திய மார்க்கங்கள் அனைத்தையும் விட்டும் நீங்கி சத்திய மார்க்கத்தின் பால் சார்ந்தவராக முஸ்லிமாக அல்லாஹுவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார்.
மேலும் அவர் இணை வைப்போரில் உள்ளவராகவும் இருக்கவில்லை. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹீமுக்கு மிக்க நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் இவரை விசுவாசம் கொண்டார்களே அவர்களும் ஆவர். இன்னும் அல்லாஹ் விசுவாசிகளின் பாதுகாவலன். வேதத்தையுடையோர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை வழிகெடுத்து விட வேண்டுமே என்று விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களையே தவிர உங்களை வழிகெடுத்து விடவும் முடியாது. இதனை அவர்கள் உணர்ந்து கொள்வதும் இல்லை. வேதத்தையுடையோர்களே, பல அத்தாட்சிகளை கண்கூடாக கண்டவர்களாக நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹுவுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? வேதத்தையுடையோர்களே, சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் கலந்து விடுகிறீர்கள்? இன்னும் நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே மெய்யை ஏன் மறைக்கின்றீர்கள்? வேதத்தையுடையவர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி, நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தை பகலின் துவக்கத்தில் காலையில் விசுவாசித்து அதன் முடிவில் மாலையில் அதனை நிராகரித்து விடுங்கள். இதனால் விசுவாசம் கொண்ட அவர்களும் குழப்பமடைந்து தங்கள் விசுவாசத்திலிருந்து திரும்பிவிடக்கூடும் எனவும் கூறுகின்றனர். மேலும் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர மற்றவரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கு நபியே நீர் கூறுவீராக, நிச்சயமாக நேர்வழியானது அல்லாஹுவின் நேர்வழியேயாகும். அன்றி அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி, நீங்கள் கொடுக்கப்பட்ட வேதத்தை போன்று வேறொருவரும் கொடுக்கப்படுவார் என்பதையோ, அல்லது அவர்கள் உங்கள் இரட்சகன் முன்பாக வாதிப்பார்கள், அல்லது உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். அதற்கு நபியே நீர் கூறுவீராக, பெரும் பாக்கியம் எனும் பேரருள் நிச்சயமாக அல்லாஹுவின் கையில்தான் இருக்கின்றது. அதனை அவன் நாடியவர்களுக்கே கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிகிறவன். அல்லாஹுவாகிய அவன் தான் நாடியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். இன்னும் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன். நபியே, வேதத்தையுடையோரில் சிலர் இருக்கிறார்கள். நீர் அவரிடம் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் யாதொரு குறைவும் இன்றி அதை உம்மிடம் திரும்பச் செலுத்தி விடுவார். இன்னும் அவர்களில் சிலர் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்த போதிலும் நீர் அவரிடம் வம்பு செய்து தொடர்ந்து நின்றிருந்தாலே தவிர அதை உமக்கு திரும்பச் செலுத்த மாட்டார். இது பாமரர்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுகின்ற காரணத்தினாலாகும். அவர்கள் அறிந்து கொண்டே தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது பொய்யையும் கூறுகின்றனர். ஏன் இல்லை? எவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹுவுக்கு பயந்தும் நடக்கிறாரோ அப்போது அவர்தான்
குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய பயபக்தி உடையவர்களை நேசிக்கின்றான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.